ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக இந்த 27 நட்சத்திரத்தில் வரக்கூடிய அத்துணை ஆண் பெண் மனிதர்களும் செய்ய வேண்டிய தான தர்மங்களைத்தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அத்ரி மகரிஷி, அனுசுயா தேவி போன்ற இருவரும் வேத புராண இதிகாசங்கள் எல்லாத்திலையுமே மிக உயர்ந்த தம்பதியராக பேசப்பட்டிருக்கிறார்கள். இந்த தம்பதியர்கள் தான் ஆண்கள் பெண்கள் செய்ய வேண்டிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கான தான தர்மங்களை சொல்லி இருக்கிறார்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் மஞ்சள், பெண்கள் செய்ய வேண்டிய தானம் மஞ்சள் அரைத்து ஏதேனும் ஒரு கோயிலுக்கு அதை கொடுப்பது. பரணி நட்சத்திர ஆண்கள் செய்ய வேண்டிய தானம்னு பார்த்தோம்னா நெல்லி பொடி. பரணி நட்சத்திர பெண்கள் செய்ய வேண்டிய தானம் கணபதி கோயிலில் அரைத்த சந்தனம். கார்த்திகை நட்சத்திரத்து ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் வற்றல் குழம்பு, பெண்கள் செய்ய வேண்டிய தானம் முருகன் கோயிலில் பழங்கள் கொடுத்தல். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்த ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் தயிர், பெண்கள் செய்ய வேண்டிய தானம் அம்மன் கோவிலில் பால் கொடுப்பது. மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களில் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் பருப்பு, பெண்கள் செய்ய வேண்டிய தானம் பெருமாள் கோயிலுக்கு துளசி மாலையை அளிக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களான ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் களிக்கூழ், பெண்கள் செய்ய வேண்டிய தானம் சிவன் கோவிலுக்கு குங்குமம் அளித்தல். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் பால் சாதம், பெண்கள் செய்ய வேண்டிய தானம் கிருஷ்ணன் கோவிலுக்கு திருவிளக்கு மூங்கில்கள் அளித்தல். பூச நட்சத்திரக்காரர்களில் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் சாம்பார் சாதம், பெண்கள் செய்ய வேண்டிய தானம் அரச மர நாகம் இருக்கும் கோவிலில் பால் வாங்கி கொடுத்தல். ஆயில்ய நட்சத்திர ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் மோர் வத்தல் குழம்பு, பெண்கள் செய்ய வேண்டிய தானம் வன்னி விநாயகர் கோவிலில் மோதகம் அளிப்பது. மக நட்சத்திரக்காரர்கள் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் கீரை, பெண்கள் செய்ய வேண்டிய தானம் ஆலமர விநாயகர் கோயிலில் கொழுக்கட்டை செய்து எல்லோருக்கும் கொடுப்பது. பூர நட்சத்திரக்காரர்களில் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் பலாப்பழ இனிப்பு சாதம், பெண்கள் செய்ய வேண்டிய தானம் முருகன் கோவிலில் பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுப்பது. உத்திர நட்சத்திரத்து ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் புளியோதரை, பெண்கள் செய்ய வேண்டிய தானம் வைத்தீஸ்வரன் கோவிலில் கலவை சாதம் அளித்தல். ஹஸ்த நட்சத்திர ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் தேங்காய் சாதம், பெண்கள் செய்ய வேண்டிய தானம் மூலவருக்கு மல்லிகை பூ தானம் செய்வது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் சர்க்கரை பொங்கல், பெண்கள் செய்ய வேண்டிய தானம் சிவன் கோவிலில் வில்வ மாலை அளிப்பது. சுவாதி நட்சத்திரக்கார ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் பருப்பு பொடி சாதம், பெண்கள் செய்ய வேண்டிய தானம் அம்மன் கோயிலில் முல்லை மாலை அளித்தல். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் கறிவேப்பிலை பொடி சாதம், பெண்கள் செய்ய வேண்டிய தானம் கணபதி கோயிலில் விளாம்பழம் வெல்லம் சேர்த்து கொடுப்பது. அனுஷ நட்சத்திரத்து ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் வெண்பொங்கல், பெண்கள் செய்ய வேண்டிய தானம் சிவன் கோயிலில் மகிழம்பு அளித்தல். கேட்டை நட்சத்திர ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் மாங்காய் சாதம், பெண்கள் செய்ய வேண்டிய தானம் சிவன் கோயிலில் தாமரை பூ அளித்தல். மூல நட்சத்திர ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் அதிரசம், பெண்கள் செய்ய வேண்டிய தானம் பெருமாள் கோயிலில் தோசை கொடுப்பது. பூராட நட்சத்திர ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் போலி, பெண்கள் செய்ய வேண்டிய தானம் காலபைரவர் கோயிலில் உருளைக்கிழங்கு சாதம் அளித்தல். உத்திராட நட்சத்திர ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் கடலை மாவு, பெண்கள் செய்ய வேண்டிய தானம் எல்லை தேவதைக்கு இளநீர் கொடுப்பது. திருவோண நட்சத்திர ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் அரிசி மாவு கேசரி, பெண்கள் செய்ய வேண்டிய தானம் எருக்கம்பூ மாலை பிள்ளையார் கோயிலில் அளித்தல். அவிட்ட நட்சத்திர ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் அவள், பெண்கள் செய்ய வேண்டிய தானம் வன்னி மாலை பிள்ளையார் கோயிலில் அளித்தல். சதய நட்சத்திர ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் சேலை, பெண்கள் செய்ய வேண்டிய தானம் ஹயக்ரீவர் கோயிலில் சர்க்கரை பொங்கல் அளித்தல். பூரட்டாதி நட்சத்திர ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் புட்டு, பெண்கள் செய்ய வேண்டிய தானம் முருகன் கோயிலில் தேன் திரை மாவு அளித்தல். உத்திரட்டாதி நட்சத்திர ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் உளுந்து பட்சணம், பெண்கள் செய்ய வேண்டிய தானம் கோயிலில் பசுவிற்கு கீரை பழம் அளித்தல். ரேவதி நட்சத்திர ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் கொத்தமல்லி துவையல் சாதம், பெண்கள் செய்ய வேண்டிய தானம் அம்மன் கோயிலில் அடிப்பிரதட்சணம் செய்து இனிப்பு அளித்தல். ஆண் பெண் இருபாலாருமே அவரவர் நட்சத்திரங்களுக்குரிய தான தர்மங்களை செய்து அத்த மகரிஷி அனுசுயா தேவி தம்பதியரின் அருளாசியோடு
சீரும் சிறப்புமாக வாழ வாழ்த்துகிறோம். காரணம், தானம் என்பது ஒவ்வொருவரும் அவரவருடைய கர்மாவுக்கு தகுந்தவாறு அளிக்கும்போது, அதை தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது அதற்கான பலாபலன்கள் தானாக உங்களை தேடி வரும். இது போன்ற அற்புதமான வேறு ஒரு பதிவுடன் சந்திக்கிறோம். நீங்கள் எங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.